Hi guys, this is Yokesh and welcome to my mentorship. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டர்ஷிப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலைட் வேவ் தியரியோட பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகேங்களா? ஸோ எலைட் வேவ் தியரி, ஸோ சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தியரி இன்வென்ட் பண்ண ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரால்ஃப் நெல்சன் எலியாட். ஸோ அவர் வந்து 1930 வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். எப்பயுமே வந்து எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸும் நம்ம ஒரு பேட்டர்னோ இல்லை ஸ்ட்ரக்சரோ படிச்சிருப்போம். ஸோ அது நம்ம படிக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பீட்டடாக வந்து மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்கும்போது மார்க்கெட் மூவ் ஒன்லி இன் 2 waves. அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேவ்ஸ் பார்த்தாருன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இம்பல்ஸ் வேவ், அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டிவ் வேவ். ஸோ இந்த 2 வேவ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் அந்த ஃபார்மேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. அண்ட் தென் இது மோஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிற ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். அவர் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். பட் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மார்க்கெட். ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, ஸ்டாக் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். கிரிப்டோவுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் வச்சுங்களேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஃபைன். ஸோ ஒரு இம்பல்ஸ் வேவ்னா வந்து என்ன, ஒரு கரெக்டிவ் வேவ்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு இம்பல்ஸ் வேவ்னா வந்து லைக் லெட்ஸ் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பேசிக் படிச்சிருப்பீங்க, மார்க்கெட் எப்படியுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஷூட்டப் வந்து கொடுத்துறாரு. அதேமாதிரி டவுன் டர்ன் போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டவுன் ஷூட்டப் வந்து கொடுத்துறாரு. ஸோ இட் ஹாஸ் 5 waves, ஓகேங்களா? ஸோ வந்து மார்க்கெட் எப்படி போகும், லைக் இப்படி மேலே இப்படி தான் போகும், கரெக்டுங்களா? டவுன் சைடு வரும்போது இப்படி தான் வரும், இப்படி கீழே வந்துட்டு அந்த இப்படி கொஞ்சம் கரெக்ஷன் அந்த கீழே. இப்போ இந்த இம்பல்ஸ் வேவ்க்கு தனி டூலே இருக்குது. ஸோ இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6th காலமில் 6th வந்து பார்த்தீங்கன்னா எலியட் இம்பல்ஸ் வேவ்னு இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 waves வரும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இதோடைய டூலோடைய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேவை கிளிக் பண்ணால் இந்த வேவ் காட்டும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஃபைன். இந்த வேவ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் 1 2 3 4 5 waves, ஓகே? ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டோடைய இம்பல்ஸ் வேவ்க்கான ஸ்ட்ரக்சர், ஓகே? இந்த டிகிரிலாம் என்ன சொல்லிட்டு நான் வந்து பின்னாடி சொல்ல வரேன், ஓகே? 5 waves. ஸோ ஒரு இம்பல்ஸ் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் 5 waves, ஓகே? ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மீன்பாய் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நான் டெலிகிராமில் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். நான் எப்பயுமே ஆக்டிவாக இருப்பேன். அந்த நான் லைவ் கிளாஸஸ்க்கு உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக லைவ் கிளாஸஸ் தான் எல்பி பேஸ் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி கரெக்டிவ் வேவ். ஸோ கரெக்டிவ் வேவ் விச் இஸ் known as ABC, A and then B and then C. ஸோ 3 waves, ஓகே? ஸோ கரெக்டிவ் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 waves வந்து இருக்குது, ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஃபார் இம்பல்ஸ் வேவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது. லெட்ஸே நான் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போவோம், அந்த காலேஜ் போவோம், எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, பார்த்தீங்களா? ஒரு 9:30க்கு நம்ம கரெக்டாக உள்ளே இருக்கணும். அண்ட் தென் மதியானம் இந்த டைமில் லஞ்ச், அந்த பீரியட் இந்த 1 hour தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு லஞ்ச் டைம் இருக்கும். அந்த மாதிரியான சம் ரூல்ஸ் இருக்குல்ல, அதே ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் ட்ரேடிங். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட், ஒரு ரூல் இருக்கும். அப்படி பார்க்கும்போது என்ன ஒரு ரூல்னால் வந்து இப்போ லெட்ஸ் அஸ்யூம் தட் மார்க்கெட் இப்போ இங்கேருந்து இப்படி மேலே போகுது. ஸோ வேவ் 1 அந்த வேவ் 2 இப்படி கீழே வருது. இப்போ வேவ் 2க்கு அந்த ரூல் என்னென்னா, வேவ் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் 1 கீழே வந்து போகக்கூடாது. ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூலாக இருக்கும். ஸோ வேவ் 2 ஷுட் நாட் கோ பிலோ திஸ் வேவ் 0. ஸோ அது ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே வந்து போகக்கூடாது. இங்கே இருக்கலாம், இல்லை 99% கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம், பட் இது கீழே வந்து போகக்கூடாது, ஓகே? ஸோ வேவ் 2 ஷுட் நாட் கோ பிலோ வேவ் 1. ஸோ வேவ் 1 ஒரு 0, யா. ஸோ வேவ் 1 வச்சுக்கோங்க, இந்த 1க்கு கீழே போகக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு வேவோடைய ரைஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் கோ, ஓகேங்களா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 3. ஸோ வேவ் 3 இஸ் த லாங்கஸ்ட் வேவ். அது எப்பயுமே வந்து குட்டியாகவே இருக்காது. ஸோ வேவ் 3 இஸ் த லாங்கஸ்ட் வேவ். அதோடைய ரைட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்கும். அண்ட் தென் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து தே மேக் மோர் மணி. வேவ் 2வில் பை பண்ணிட்டு வேவ் 3வில் தே மேக் லாட் ஆஃப் மணி. ஸோ வேவ் 3 வந்து எப்பயுமே ஒரு குட்டி வேவாக இருக்கவே இருக்காது, ஓகேங்களா? செகண்ட் ரூல். அண்ட் தென் தேர்ட் ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவ் 4 ஷுட் நாட் கோ பிலோ வேவ் 1. ஸோ இந்த வேவ் 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேவ் 4 வந்து வேவ் 1 உடைய டெரிட்டரி, இந்த ஜோனில் போய்ட்டு வந்து டச் பண்ணவே
கூடாது. ஸோ இந்த இடத்துல இங்கே எப்படி வேவ் 2 வந்து இந்த வேவ் 1 கீழே போகக்கூடாதோ அந்த மாதிரி வேவ் 4 வந்து பார்த்திங்கன்னா வேவ் 1க்குள்ளே வந்து இப்படி வரக்கூடாது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஓவர்லேப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வேவ் 4 should not go below wave 1 or overlap, should not overlap, இல்லை ஓவர்லேப் பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது வேவ் 5க்கு இந்த ரூலும் கிடையாது. வேவ் 5 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வேவ் 3யோட வேவ் 5 வந்து எப்பவுமே லாங்கராக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, கிளியர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ரூல் தான் ஃபார் இம்பல்ஸ் வேவ். இப்போ நான் சொன்ன ரூல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸாக வந்து ஆக்ட் ஆகும். அதாவது இப்போ வேவ் 1 அந்த வேவ் 2, இப்போ வேவ் 2ல் இங்கே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ரூல் என்னது, கீழே போகக்கூடாதுல, அப்போ இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி வேவ் 3 முடிஞ்சு வேவ் 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. வேவ் 4 முடிஞ்சிச்சுன்னா வேவ் 4 இது கீழே போகக்கூடாதுல, அப்போ இங்கே பை பண்ணால் வேவ் 4க்கான ஸ்டாப் லாஸ் இங்கே. அதான் வேவ் 5 ஆக்சுவல் டுவர்ட்ஸ் இங்கே டார்கெட் இங்கே செட் பண்ணலாம் 3 அதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் அட்வான்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணணும். அதை பண்ணாமல் நீங்கள் சும்மா இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் இட் வில் நெவர் ஒர்க் அவுட். ஸோ பேக் டெஸ்டிங் அந்த ஃபெயிலியர்ஸில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸ்டார்டிங் வில் ஃபெயில், ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும், அது எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலும். அண்ட் தென் இட் வில் பி குட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய வேர்த் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் வேவ். ஸோ கரெக்டிவ் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் எ 3 வேவ்ஸ். சொன்னால் பார்த்தீங்களா, கரெக்டிவ் வேவ்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 வேவ் விச் இஸ் ஏ அண்ட் தென் பி அண்ட் தென் சி. ஓகேங்களா, 3 வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆக்ட் ஆகாது. ஓகே, ஸோ ஏபிசின்றது ஒரு 3 வேவ்ஸ், சிம்பிள் அவ்வளோதான். ஸோ ஏ எப்படி இருக்கும், பி வந்து ஏவோட பாதியில் அப்படி இருக்கும், அண்ட் தென் சி டுவர்ட்ஸ் தி டவுன் சைட். ஸோ ஏபிசி இந்த 2 இதை மட்டும் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மார்க்கெட்டோடைய ஃப்யூச்சர் அந்த சைக்கிளில் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஸோ அடுத்த வருஷம் எங்கே தான் போய் ஸ்டாப் ஆகும் நிற்கும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சார்ட்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா லைக் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி சப்வேவ்ஸ். ஓகேங்களா, ஸோ சப்வேவ்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ லெட்ஸே வந்து இப்போ நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா லெட்ஸே நீங்கள் இந்த வேவை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் டிகிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, சூப்பர் சைக்கிள், கிராண்ட் சைக்கிள், அந்த மைக்ரோ நிறைய டிகிரிஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ப்ரைமரின்னு சூஸ் பண்ணுங்கள். லோவர் டைம் ஃப்ரேமுக்கு லைக் 4 hour 1 hour வந்து பார்த்திங்கன்னா சப் மைக்ரோ அப்படின்றது வந்து சூஸ் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ, இது எதுக்கு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். ஸோ இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஃபைன், இப்போ ஒரு வேவ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வேவ்ஸ் இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா சப் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு ப்ரைமரி சொன்னேன், லோவர் டைம் ஃப்ரேமுக்கு சப் வேவ்ஸ் ஆர் சப் மைக்ரோவேவ்ஸ் ஆர் மினி சைக்கிள் வேவ்ஸ் அப்படின்றத கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த வேவ் 1க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் வேவ் இருக்கும், வேவ் 2க்குள்ளே ஒரு சப் வேவ் இருக்கும், வேவ் 3க்குள்ளே ஒரு சப் வேவ் இருக்கும், வேவ் 4க்குள்ளே ஒரு சப் வேவ் இருக்கும், வேவ் 5க்குள்ளேயே ஒரு சப் வேவ் இருக்கும். அதே மாதிரி ஏபிசி அதே வந்து பார்த்திங்கன்னா சப் வேவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வேவ் 1க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வேவ்ஸ் இருக்குன்னா வில் பி ஹேவிங் எ இம்பல்ஸ் வேவ். அப்போ இம்பல்ஸ் வேவ்னா என்னது, 5 வேவ்ஸா? அப்போ இந்த வேவ் 1க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 வேவ்ஸ் இருக்கும், அதாவது மைக்ரோவேவ்ஸ், அதாவது குட்டி வேவ்ஸ். ஓகேங்களா, அந்த வேவ்ஸ் எப்படி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5. இதில் நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ இது நம்ம என்னென்ன வந்து நேம் பண்ணுவோன்னா வி வில் மார்க் இட் ஆஸ் அ மினி சைக்கிள் வேவ்ஸ் ஆர் சப் மைக்ரோவேவ்ஸ் ஆர் மைக்ரோவேவ்ஸ். இது மூணுத்தில் எதுனா இப்போ நான் மினி சைக்கிளே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன் ஒரு டிஃப்ரென்ஸுக்கு. ஓகே, ஸோ இப்போ வேவ் 1க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் ஹேவிங் 5 வேவ்ஸ். ஸோ இப்போ இந்த 5 வேவ்ஸ் சின்ன வேவ் வாங்கிச்சோம் பார்த்தீங்களா, அதுலேயே அதே ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ வேவ் 2 இது கீழே போகக்கூடாது, வேவ் 4 வந்து பார்த்திங்கன்னா இது கீழே போகக்கூடாது, அதேமாதிரி வேவ் 3 வந்து குட்டி வேவாக இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, 5 வேவ்ஸ் வந்து நான் வந்து போட்டுட்டேன். ஓகே, ஆன் வேவ் 1. இப்போ வேவ் 1 இம்பல்ஸ் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேவ் 3 இம்பல்ஸாக இருக்கும். அப்போ வேவ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா பி ஹேவிங் 5 வேவ்ஸ், வேவ் 1, வேவ் 2, அந்த வேவ் 3, அந்த வேவ் 4, அந்த வேவ் 5. ஸோ 5 வேவ். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேவ் 5லையும் வில் பி ஹேவிங் 5 வேவ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேவ் 1, அந்த வேவ் 2, அந்த வேவ் 3, வேவ் 4, அந்த வேவ் 5. இப்போ இம்பல்ஸ் வேவ் மட்டும் எத்தனை சப்வேவ்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வேவ் 1ல் எத்தனை சப்வேவ்ஸ் இருக்குது, வேவ் 1, வேவ் 3 அண்ட் தென் வேவ் 5. ஸோ 3 சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சப்வேவ்ஸ் இருக்குது, 5 + 5 + 5 = 14 வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
இந்த வேவ் 1 வேவ் 3 வேவ் 5குள்ளே இருக்குது சப்வேவ்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் அந்த ஃபோர்த் வேவ். செகண்ட் வேவ் அந்த ஃபோர்த் வேவ் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் இருக்குதுங்களா, ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன வேவாக இருக்கும்னா கரெக்டிவ் வேவாக இருக்கும். அப்போ கரெக்டிவ் வேவ்னா என்னது, வில் பி ஹேவிங் 3 வேவ்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ ஏபிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வரும். ஸோ வந்து வேவ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஆர்சி. ஓகே, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி வந்து போயிட்டு மினி சைக்கிள் செட் பண்ணிக்கலாம். அந்த கலர் வந்து வில் சேஞ்ச் இட். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 2ல் ஏபிசி போட்டாச்சு. ஸோ வில் பி ஹேவிங் 3 வேவ்ஸ். அப்போ வேவ் 4ல் எத்தனை இருக்கணும், அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேவ்ஸ் இருக்கும், ஏபி அண்ட் தென் சி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேவ் 2 அண்ட் தென் வேவ் 4. ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 + 3 = 6 வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்போ நீங்கள் வந்து டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். ஒரு இம்பல்ஸ் வேவ்னா 5 வேவ்ஸு, அதுக்குள்ளே இருக்க சப்வேவ்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திங்கன்னா ஸோ 15 + 6 = 21 சப்வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு இம்பல்ஸ் வேவில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஓப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்னா நீங்கள் நம்மளுக்கு டெலகிராம்லேயோ எங்கள் காண்டாக்ட் நம்பரும் கூட நீங்கள் நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆன் டு கரெக்டிவ் வேவ். ஸோ இப்போ இம்பல்ஸ் வேவில் மட்டும்தான் வந்து சப்வேவ்ஸ் இருக்குமா, கரெக்டிவ் வேவ்ஸ்லேயும் வந்து இருக்கும். இப்போ கரெக்டிவ் வேவில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் 3 வேவ்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் வேவ் ஏ வேவ் இருக்குல்ல, ஏ வேவில் 1 2 3 4 5 இம்பல்ஸ் வேவ் இருக்கும். என்ன அப்புறம் டவுன் சைடில் இம்பல்ஸ் வேவ் போட்டிருக்கீங்கன்னா அப் சைடில் தான் வந்து பார்த்து நீங்கள் சொன்னீங்க. டவுன் சைடில் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே உல்ட்டா, ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தால் டவுன் ட்ரெண்ட் இருக்கும்ல. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் இம்பல்ஸ் வருதுன்னா 1 2 3 4 5. இப்போ அதேமாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா வேவ் 2 வந்து வேவ் 1க்கு மேலே போகக்கூடாது. அதேமாதிரி வேவ் 3 ஸ்டேஜில் அவங்க ஃபஸ்ட்டு வேவ், அதேமாதிரி வேவ் 4 வந்து வேவ் 1 ஸ்டேஜில் வந்து டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 5 ஆக்ஸ் யூஷுவல் டுவர்ட்ஸ் தி டவுன் சைட். அது ரொம்ப சிம்பிள். ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஐ ஹோப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஏ வேவில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் இம்பல்ஸ் வேவ். அப்போனா ஏ வேவில் வந்து இம்பல்ஸ் வேவ்னா 5 வேவ்ஸ். ஓகேங்களா? அப்போ வேவ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ். ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி வேவில் வில் பி ஹேவிங் ஏபிசி. ஸோ ஏ அண்ட் தென் பி அண்ட் தென் சி. ஸோ கரெக்டிவ் வேவ் இருக்கும், அது 3 வேவ்ஸ். ஸோ பி வேவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேவ்ஸ் இருக்குது, 3 வேவ்ஸ். வேவ் பி வந்து பார்த்தீங்கன்னா 3 வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி வேவில் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் இம்பல்ஸ் வேவ். ஸோ அந்த 1 2 3 4 5 வந்து அகெயின் இம்ப்ளி 1 2 and then 3 and then 4 and then 5. ஸோ 5 வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் சி. வேவ் சியில் 5 வேவ். இதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் என்னென்னா இந்த வேவ் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மட்டும் வந்து இதர் ஸ்டார்டிங்கில் ஏபிசியும் வரலாம். இந்த மாதிரி 3 வேவ்ஸ் கூட வரலாம். ஏபிசி அந்த அகைன் ஏபிசி, அப்புறம் 1 2 3 4 5 வரலாம். ஓகேங்களா? பட் பேசிக் கிளாஸ்னால நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் மூவ் ஒன்லி வித் இம்பல்ஸ் வேவ். பட் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டிவ் வேவில் இருக்கிற சப்வேவ்ஸ் மட்டும் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 5 வேவ்ஸ், அந்த 3 வேவ்ஸ், அந்த 5 வேவ்ஸ். ஸோ வந்து 5 10 அந்த 3 13 வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டிவ் வேவில் வந்து இருப்போம். ஸோ வி ஹேவிங் 13 வேவ்ஸ் ஆன் கரெக்டிவ் வேவ். ஓகே, ஃபைன். இப்போ டோட்டலாக ஆட் பண்ணுங்கள் 21 + 13. ஸோ 31 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 34 வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இதை வச்சு நம்ம எந்த மார்க்கெட் ஃபியூச்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ வித் இம்பல்ஸ் வேவ் and கரெக்டிவ் வேவ். இப்போ எல்லா சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் தேர்ட் வேவில் இருக்கும், ஒரு சார்ட் பி வேவில் இருக்கும், ஒரு சார்ட் செகண்ட் வேவில் இருக்கும், ஒரு சார்ட் சி வேவில் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சார்ட்டும் ஒரு வேவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். இது கூட இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மேபி நான் அதை நெக்ஸ்ட் செஷனில் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பேசிக்கான ரூல்ஸ் இது தான். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா செகண்ட் கிளாஸில் எப்படி வந்து இதை நம்ம சார்ட்டில் வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும், ஸோ எப்படி நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஏதோ ஓகே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் ப்ரைமரி வேவ், சப் வேவ்ஸ் அண்ட் தென் கரெக்டிவ் வேவ்லேயும் ப்ரைமரி வேவ் அந்த சப் வேவ்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம். எத்தனை வேவ்ஸ் இருக்குது தெரிஞ்சிச்சு, இதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சு, இதுக்கான ரூலும் தெரிஞ்சிச்சு, ஸ்டாப் லாஸும் தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ எப்படி மூவ் பண்ணுறது நான் வந்து அடுத்த கிளாஸ் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த சப் வேவ்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா,
நம்ம ரூல்ஸ் பார்த்தோம்ல அதே ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பண்ணியிருக்கிற குட்டி வேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஆல்ரெடி சொல்லி பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கவுண்ட் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் கீப் சப்போர்ட்டிங். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தென் வி ஹேவ் அ டிஸ்கஷன் குரூப் ஆல்சோ. ஸோ லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், வேணா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.